ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த செஷன். இன்றைக்கி நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து ஒரு ஃபைலை ப்ரௌஸ் பண்ணுறது, அதே போல் ப்ரௌஸ் பண்ண ஃபைலை எப்படி வந்து டேட்டா பேஸில் போய்ட்டு ஸ்டோர் பண்ணுறது, இந்த கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். இது நம்ம தினந்தோறும் பண்ணுறது தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சைட்டில் போய்ட்டு நீங்கள் உங்களோட பிக்சர் அப்லோட் பண்ணணும், இல்லை உங்களோட ப்ரொஃபைல் அப்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் டு ப்ரௌஸ் தட் பர்டிகுலர் லொக்கேஷன் இல்லையா, எந்த இடத்துல நீங்கள் ரெஸ்யூம் வச்சுருக்கீங்க, எந்த இடத்துல உங்கள் ஃபோட்டோ வச்சுருக்கீங்க, அதை ப்ரௌஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு யூ ஜஸ்ட் கிளிக் ஆன் அப்லோட். அப்போ என்ன நடக்கும், அந்த இடத்துல அந்த பர்டிகுலர் ஃபைலோ இல்லை அந்த பர்டிகுலர் ஃபோட்டோவோ என்ன பண்ணுவோம், டேட்டா பேஸில் போய்ட்டு ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு கொஷின்ஸ் கேட்கலாம், எப்படி நான் அப்லோட் பண்ணுறது அப்படியே டேட்டா பேஸில் போய்ட்டு என்னோடய ப்ரொஃபைல் உட்காந்துருமா, இல்லை அப்படியே போய்ட்டு அந்த பிக்சர் போய்ட்டு டேட்டா பேஸில் போய் அந்த ஃபீல்டில் ஸ்டோர் ஆகுமா அப்படின்னா, அந்த இடத்துல தான் டெக்னிக் இருக்குது. ஐ டெல் யூ தட் இன்றைக்கி நம்ம கான்செப்ட்ஸ் வந்து அதான் பார்க்க போகிறோம். எப்படி வந்து ஒரு ஃபைலை ப்ரௌஸ் பண்ணுறது, எப்படி வந்து அதை வந்து அப்லோட் பண்ணுறது, அந்த கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இட்ஸ் ரியலி கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்ட். நான் அதுக்கு முன்னாடி லாஸ்ட் செஷனில் என்னென்ன நம்ம பார்த்தோம் அப்படின்றத பார்த்துடலாம். ஐ ஜஸ்ட் ரிவைசிங் இட். டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி எப்படி பண்ணுறது, அப்புறம் டேட்டாபேஸ் கனெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் எப்படி வந்து ஒரு ரெக்கார்டை வந்து எப்படி இன்சர்ட் பண்ணுறது, அப்புறம் நீங்கள் ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் அதை அப்டேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எப்படி ஃபெச் பண்ணுறது, அதுக்கப்புறம் மாடிஃபை பண்ணதுக்கப்புறம் எப்படி அப்டேட் பண்ணுறது, அப்புறம் வந்து அப்டேட் பண்ணதுக்கப்புறம் எப்படி நீங்கள் வந்து சர்ச் பண்ணி எடுக்கிறது அப்படின்றத நீங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் டேட்டாபேஸில் இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸும் வந்து அப்படியே உங்களுக்கு ரிப்போர்ட்டாக வேணும்னா அது எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ நான் இது எல்லாத்துலேயுமே நான் எதை வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் வச்சேன் அப்படின்னா, எம்ப்ளாயி அப்படின்ற எம்ப்ளாயி டேட்டாபேஸ் தான் உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளாக இந்த இடத்துல சொன்னேன், எம்ப்ளாயி டைரக்டரி. ஃபைன். இப்போ நம்ம முன்னாடியே இன்சர்ட் பண்ணும்போது, ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணும்போதெல்லாம் நம்ம என்ன பண்ணலை, எம்ப்ளாயோட ஃபோட்டோ இன்சர்ட் பண்ணல இல்லையா. ஸோ ஏன் அப்படி நான் உங்களுக்கு அது பண்ணி காட்டல அப்படின்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகலாம் அப்படின்ட்டு தான். ஸோ இப்போ நம்ம அந்த கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம், எப்படி வந்து ஒரு ஃபோட்டோவோட எப்படி ஒரு எம்ப்ளாயி வந்து டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணுறது அப்படின்ட்டு. ஃபைன், ஓகே. ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு எல்லா ஆப்ரேஷன்ஸும் பண்ணி காமிச்சிடுறேன். பண்ணி காமிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து எப்படி கோடில் ஒர்க் ஆகுது அப்படின்ற சொல்கிறேன். ஃபஸ்ட் நான் உங்களுக்கு அந்த இதை நான் உங்களுக்கு லைவாக காட்டுறேன் பாருங்கள். ஐம் ஜஸ்ட் லோடிங் த எம்ப்ளாயி ஃபார்ம். ஃபைன். இப்போது என்னோடய ஃபார்மில் என்னென்ன இருக்குது, நேம் இருக்குது, எம்ப்ளாயி ஐடி இருக்குது, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், சேலரி, என்னோடய டெசிக்னேஷன்ஸ், எல்லாரோட டெசிக்னேஷன், இந்த எக்ஸாம்பிள் டெஸ்ட் இன்ஜினியர், டெஸ்ட் அனலிஸ்ட், டெஸ்ட் லீட் அண்ட் டெஸ்ட் மேனேஜர்ன்ற டெசிக்னேஷன்ஸ்லாம் இருக்குது. இங்கே தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ப்ரௌஸ்ன்ற கான்செப்ட்டுக்கு வரோம். ஸோ இங்கே ப்ரௌஸ் பண்ணி அந்த பாத்து இதில் விழுவும் இல்லையா. ஸோ ஃபைன், பார்த்து விழுந்ததுக்கப்புறம் இது சப்மிட் பண்ணும்போது நீங்கள் என்ன ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணிச்சிங்கன்னா இட் வில் ஸ்டோர் இன்டு டேட்டாபேஸ். ஃபைன், ஓகே. இந்த கான்செப்ட்ஸ்லாம் தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு ரெக்கார்ட் முதல்ல இன்சர்ட் பண்ணுறேன். ஃபைன். ஃபஸ்ட் ஹேவ் அ எம்ப்ளாயி நேம் அஸ் சாம்பிள் நேம். ஃபைன். அடுத்தது எம்ப்ளாயோட ஐடி வந்து பார்த்தீங்கன்னா I'm just giving us 1 2 3 4 5. This is employee ID and the email ID பார்த்தீங்கன்னா like sample name at selfie.learning.com. Fine, okay. Mobile number, let's have it as some number, okay, whatever it is. From salary like I'm just giving us 25,000, okay. And the designation is like, see, I was giving us test analyst. இங்கே பாருங்கள், இப்போ தான் நான் என்ன பண்ண போகிறேன், ப்ரௌஸ்ன்ற கான்செப்ட்டுக்கு வரேன். இப்போ இந்த சாம்பிள் நேம் அப்படின்றவரோட ஃபோட்டோ வந்து நான் இப்போ அப்லோட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ப்ரௌசிங் அண்ட் கிளிக்கிங் அண்ட் ப்ரௌஸ். வாட் இட் வில் ஷோ, இட் வில் ஷோ இன் த டைரக்டரி. ஃபைன். இது எப்படி நான் எப்படி வந்து கோடில் ஹேண்டில் பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்கிறேன். ஐம் ஜஸ்ட் மூவிங் டு சம் அதர் லொக்கேஷன்ஸ். சி, இந்த இடத்துல போய்ட்டு இப்போ இமேஜ் அப்படின்ற டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டரில் வச்சுருக்கேன். ஃபைன். இப்போ இந்த இடத்துல ஒரே விஷயம் நீங்கள் வாட்ச் பண்ணலாம், என்ன அப்படின்னா, சி, என்னோடய எம்ப்ளாயி ஐடியும் என்னோடய ஃபோட்டோவோட நேமும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹேவ் த சேம் நேம். இது வந்து ஒரு உதாரணத்துக்காக தான் சொல்லுறேன். நீங்கள் இதில் வேறு டெக்னிக் யூஸ் பண்ணி இந்த இடத்துல நேமாக கூட வச்சுட்டு நீங்கள் அதை கூட அப்லோட் பண்ணலாம். பட் இது வந்து ரிட்ரைவ் ஆப்ரேஷன்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து ஜென்ரலாக ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல இப்படி யூஸ் பண்ணியிருக்கேன். சி, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எம்ப்ளாயி தட் இஸ் சாம்பிள் நேம் அப்படின்றவரோட ஃபோட்டோ நான் அப்லோட் பண்ண போகிறேன். அதுதான் அந்த ஃபோட்டோ. அவரோட எம்ப்ளாயி ஐடி நான் 1 2 3 4 5. ஃபைன், ஓகே. ஐம் ஜஸ்ட் கிளிக் ஆன் திஸ். ஓகே. இப்போ என்ன எடுத்து பாருங்கள், இந்த ஃபோட்டோவோட பார்ட் அப்படியே நீங்கள் விழுந்துருது இல்லையா. ஃபைன், ஓகே. ஜஸ்ட் சி திஸ், சீக்கோனில் யூசர்ன்ற இடத்துல டெஸ்க்டாப்பில் போய்ட்டு இந்த எம்ப்ளாயி இமேஜ்ன்ற ஃபோல்டரில் போய்ட்டு இது போய் விழுந்துடுது. ஃபைன். இப்போது நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் சப்மிட்டிங் இட்.
இப்போ நான் சப்மிட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் கெட் ஸ்டோர்ட் இன்டு டேட்டாபேஸ். ஃபைன். இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஓகே, இது ஸ்டோர் ஆகிடுச்சு. நம்ம கிளிக்கிங் ஓகே. இப்போ சர்ச் மாடலில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சர்ச் மாடல்னால் இதான் என்னோடய சர்ச் மாடல். இந்த மாடலில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு சர்ச் பை யூனிக் ரெக்கார்டு அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். ஃபைன், ஓகே. இந்த இடத்துல இந்த கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், சர்ச் பை எம்ப்ளாய் ஐடின்னு சொல்லிடுறேன். பாருங்கள், இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன எம்ப்ளாய் ஐடி கொடுத்துருந்தேன் 1 2 3 4 5 வந்துருச்சு. இது நான் எப்படின்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். சர்ச் பை எம்ப்ளாய் ஐடி. இப்போ அந்த எம்ப்ளாய் ஐடி நான் செலக்ட் பண்ணி சர்ச் கொடுத்தேன் அப்படின்னா நான் அப்லோட் பண்ண ஃபோட்டோ வந்துருச்சு பாருங்கள். அவரோட பேர் என்ன, சாம்பிள் நேம் தான் அவரோட பேர். அவரோட எம்ப்ளாய் 1 2 3 4 5, இமெயில் ஐடி சாம்பிள் நேம் @selflearning.com, மொபைல் நம்பர் or something, and salary is 25,000, designation is test analyst. சூப்பர். இந்த ஆப்ரேஷன்ஸ் தான். இப்போ என்ன பண்ணால் அப்லோட் பண்ண ஃபைல் எவ்வளோ அழகாக இங்கே வந்துடுச்சு பாருங்கள். ஃபைன், ஓகே. இதே போல் நம்ம இன்னொரு ரெக்கார்டு அப்லோட் பண்ணி காட்டலாம். அதுக்கு முன்னாடி இப்போ இதை நான் எப்படி கோடில் ஹேண்டில் பண்ணேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபைன், ஓகே கைஸ். இப்போ நம்ம கோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரௌஸ் பண்ணது எப்படி, இந்த இடத்துல ப்ரௌஸுக்கு என்ன பட்டனில் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கேன், அதோட பாத் எப்படி இங்கே வந்து விழுந்துச்சு, நான் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அது என்னவா டேட்டாபேஸில் ஸ்டோர் ஆனிச்சு. ஃபைன், அதுதான் நான் பார்க்க போகிறோம். ஃபைன், I'm just closing this. Let's move on to code. I'm just going to developer mode, go to Visual Basic. Fine, let's come to this employee form. சரி, இங்கே பாருங்கள். இப்போது நான் அப்லோட் ஃபோட்டோ அப்படின்ற இடத்துல ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு வச்சுருக்கேன். இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டை நான் என்ன நேம் வச்சுருக்கேன் பாருங்கள், UI pass image அப்படின்னு வச்சுருக்கேன். ஜஸ்ட் ஹேவ் இட் as எனி அதர் நேம் லைக் UI, லைக் அந்த இடத்துல நீங்கள் என்ன நேம் கொடுத்துக்கலாம். நான் அப்படி கொடுத்துட்டு ப்ரௌஸ்ன்ற பட்டன் நீங்கள் வச்சுருக்கேன். இதில் நான் என்ன கோடு வச்சுருக்கேன், ஜஸ்ட் கிளிக் ஆன் ப்ரௌஸ், டபுள் கிளிக் ஆன் இட். இங்கே என்ன கோடு இருக்குன்னு பாருங்கள். இதுதான் கைஸ் ப்ரௌஸ் பண்ணுறதுக்கான கோடு. இதுதான் dim pass file is a string அப்படின்னு வச்சுட்டேன். ஓகே, இப்போது இந்த pass file is equal to application dot get open file name. இதுதாங்க அந்த கோட். இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த கெட் ஓப்பன் ஃபைல் தான் என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள்கிட்ட போயிட்டு ப்ரௌசர்னு கிளிக் பண்ண உடனே அது என்ன பாத்தில் நீங்கள் அந்த பிக்சர் நீங்கள் செலக்ட் பண்ணீங்களோ அந்த பார்த்து கொண்டாந்து இந்த பாஸ் ஃபைலில் போட்டுரும். இப்போ அதெல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேங்க, அசைன் பண்ணிட்டேன். இதுக்கு UI pass image. UI pass image அப்படின்றது என்னது பாருங்கள், இங்கே இதோட நேம் கரெக்டாக. அப்போது இங்கே ப்ரௌஸ் பண்ணி நீங்கள் எந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த இமேஜை பார்த்து வந்து நான் எங்கே அசைன் பண்ணிடுறேன், இங்கே வந்து விழுந்துருங்க அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ அதுதான் இங்கே நடந்துச்சு இல்லையா, நீங்கள் அங்கே பார்த்தது. ஃபைன், ஓகே. இப்போது நான் இந்த ப்ரௌஸ் பண்ணி இங்கே வந்து விழுந்துருச்சு கரெக்டாக. இப்போ ப்ரௌஸ் பண்ணி அந்த ஃபைலோட பார்த்து வந்து இந்த UI pass இமேஜில் விழுந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஐம் ஜஸ்ட் சப்மிட்டிங் இட். இந்த இடத்துல சப்மிட் கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும், இந்த பாத் இருக்குல்ல, இந்த பாத் போயிட்டு என்ன ஆகுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். சப்மிட் கொடுத்தோன்னா இது எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி பார்த்தது தான், நான் உங்களுக்கு சொல்கிறேன். சப்மிட் கொடுத்தோன்னா என்ன ஆகிடும் அப்படின்னா இங்கே நீங்கள் வேல்யூ ஃபில் பண்ணது எல்லாமே நேம் ஃபில் பண்ணிங்க, இமெயில் ஐடி ஃபில் பண்ணிங்க, எம்ப்ளாய் ஐடி ஃபில் பண்ணிங்க, மொபைல் ஃபில் பண்ணிங்க, சேலரி, டெஸ்டினேஷன்லாம் ஃபில் பண்ணிங்க. இப்போ பாருங்கள், இதுதாங்க ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற இடம். இதுதான் அந்த கோடோட பார்ட். அதே போல் நீங்கள் என்ன முன்னாடி ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணீங்களோ, ஃபைல் சிஸ்டம் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணீங்களோ அதே போல் தான் இங்கே பண்ணணும். வெரி சிம்பிள். செட் FS equal to create object of scripting.filesystem.object அப்படின்றது நீங்கள் வந்து ஃபைல் சிஸ்டம் ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிடுங்க. க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் FS copy file அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணிவிடும் அப்படின்னா FS copy, இதோட சின்டாக்ஸ் சொல்கிறேன். FS டாட், அதாவது ஃபைல் சிஸ்டம் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிங்கல்ல, scripting.filesystem.object, இந்த ஆப்ஜெக்ட் டாட் காப்பி ஃபைல் ஆஃப் சோர்ஸ் பாத், அப்புறம் இது டெஸ்டினேஷன் பாத். இதுதான் வந்து அதோட சின்டாக்ஸ். என்ன பண்ணிடுது இந்த இடத்துல அப்படின்னா உங்களோட சோர்ஸ் பாத் என்னது, UI pass image அப்படின்னா இந்த இடத்துல தானே அது பாத் விழுந்துச்சு. இதுதான் உங்களோட சோர்ஸ் பாத். ஃபைன், அந்த சோர்ஸ் பாத் இங்கே இருக்குது. அந்த சோர்ஸ் பாத் டெஸ்டினேஷன் பாத் எங்கே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரிங் எஸ்டிஆர் பாத்தில் என்ன வச்சுருங்க அப்படின்னா உங்கள் எஸ்டிஆர் பாத் நம்ம எங்கேருந்து எடுத்தோம், கோடில் இங்கேருந்து எடுத்தோமா. இது என்னத்துக்கு இந்த பாத்து நம்ம கொடுத்து வச்சுருந்தோம், getting active workbook path and store the path under path into a variable. ஃபைன், இது வந்து டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி தான் சொன்னது. உங்களோட இந்த புக் இருக்குல்ல, இந்த யூசர் ஃபார்ம் கிரியேஷன்ஸ் எந்த ஃபோல்டரில் இருக்கு பாருங்க, இந்த ஃபோல்டரில் இருக்கு இல்லையா. இங்கே இருக்குது. இந்த டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி லெசன்ஸ் அப்படின்ற ஃபோல்டர் நீங்கள் எங்கே வச்சுருந்தாலும் அதை வந்து டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டின்ற ஃபோல்டருக்குள்ள யூசர் ஃபார்ம் கிரியேஷன் இங்கே இருக்கு இல்லையா.
ஸோ இந்த பாத்தா எடுத்துங்க, இந்த பாத் வந்து ஆக்டிவ் ஒர்க் பாத்தா எடுத்துங்க அப்படின்றது இந்த இடத்துல சொல்லிட்டேன். ஸோ அந்த பாத்து தான் இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ என்ன ஆகிடுது, அந்த பாத்து உள்ளார இருக்கிற இமேஜ்ன்ற ஃபோல்டர் உள்ளார போயிட்டு நீங்கள் இந்த பாத்தில் என்ன நீங்கள் செலக்ட் பண்ணிச்சிங்களோ அதை போய் பேஸ்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ என்ன ஆகிடுச்சு, ஜஸ்ட் காப்பிங் இட், அவ்வளோதான். புரியுது உங்களுக்கு? ஃபைன், ஓகே. fs.copy ஃபைல் ஆஃப் யூசர் ஃபார்ம் டாட், அதாவது யூசர் ஃபார்ம் டாட் ui pass image டாட் வேல்யூ, இது உங்களோட சோர்ஸ் பாத். டெஸ்டினேஷன் பாத் இந்த ஃபோல்டரோட பாத், இந்த டாக்குமெண்ட்டோட பாத். சி இந்த பாத் நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்க இந்த இடத்துல, இந்த ஃபார்ம் எங்கே இருக்கோ அந்த பாத் ஸ்லாஷ் இந்த இமேஜ் இதுக்குள்ளார, ஓகே, இந்த இமேஜ்ன்ற ஃபோல்டருக்குள்ளார, அதுதான் இங்கே சொல்லியிருக்கேன். சி இந்த இமேஜ்ன்ற ஃபோல்டருக்குள்ளார போயிட்டு பேஸ்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் தாங்க மெயின் கான்செப்ட். ஸோ இங்கே நான் உங்கள்கிட்ட இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி எப்படி வந்து உங்களோட இமேஜ் வந்து அப்படியே போய் டேட்டாபேஸில் போய்ட்டு இமேஜாக ஸ்டோர் ஆகிடும்னா கண்டிப்பாக கிடையாது. என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதே போல் இந்த இமேஜுக்குள்ளார இருக்கிற இந்த எம்ப்ளாயி ஐடி, நான் அதுக்கு தான் சொன்னேன் உங்களோட எம்ப்ளாயி ஐடியும் உங்களோட ஃபோட்டோவோட நேமும் ஒரே மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய எம்ப்ளாயி இன்சர்ட் பண்ண எம்ப்ளாயோட ஐடி என்னது 12345, அந்த 12345 இங்கே கொடுத்துட்டு .jpg அப்படின்னு சொல்லிட்டேன். ஃபைன், புரியுது அந்த இடம் உங்களுக்கு? ஸோ டேட்டாபேஸில் போயிட்டு டேட்டாபேஸில் இமேஜ் லிங்க் அப்படின்ற ஒரு வேல்யூ ஃபீல்டு இருக்குது. அந்த ஃபீல்டில் என்ன பண்ணிவிடு அப்படின்னா இந்த str பாத் கரண்ட் டைரக்டரியோட பார்த்து இமேஜுக்குள்ளார இருக்கிற இந்த ஃபைல் இருக்குல்ல 12345, அதான் அது. இது என்னது அப்படின்னா இந்த இடம் தான் அது. சரி, இந்த எம்ப்ளாயி ஐடி இருக்கு, ui email சாரி எம்ப்ளாயி ஐடி ui எம்ப்ளாயி ஐடி, இந்த எம்ப்ளாயி ஐடியை தான் என்ன பண்ண சொல்லிடுறேன். இந்த இடத்துல போயிட்டு எங்கே இருக்குது, இந்த இடத்துல போயிட்டு .jpeg ஃபைலாக போயிட்டு அந்த இடத்துல உள்ள சொல்லிடுறேன். ஃபைன், இதுதாங்க நடந்துச்சு அப்போ. ஃபைன், இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி வந்து நம்ம டேட்டாபேஸில் போயிட்டு அப்லோட் பண்ணும்போது என்ன ஆகிடுது, ஒன்றும் இல்லை, எந்த சோர்ஸ் ஃபைலை நீங்கள் செலக்ட் பண்ணிங்களோ அந்த சோர்ஸ் ஃபைலை கொண்டாந்து டெஸ்டினேஷன் பாத்தில் போட்டுருது. அதுக்கப்புறம் டேட்டாபேஸில் போயிட்டு அந்த பாத்து ஸ்டோர் ஆகிடுது. எந்த பாத் அப்படின்னா கரண்ட் டைரக்டரோட பாத், அதாவது இமேஜை கொண்டாந்து போட்டிங்க இல்லையா, அந்த பாத்தில் அந்த எம்ப்ளாயியோட ஐடி வந்து .jpeg அப்படின்ட்டு ஸ்டோர் ஆகிடுது. ஃபைன், ஓகே. இதுதான் நீங்கள் லைவாக பார்க்குறது. இப்போ நான் உங்களுக்கு டேட்டாபேஸில் வந்து காட்டுறேன். சி, நான் அப்லோட் பண்ண பார்த்து இது டெஸ்க்டாப்பில் எம்ப்ளாயி இமேஜில் இங்கே இருக்கிற 12345 இந்த பார்த்து தான் நான் போய்ட்டு என்ன பண்ணேன், அப்லோட் பண்ணினேன். அது என்ன போயிடுச்சு, நேராக எங்கே போணுச்சு அது அப்படின்னா, சி இந்த இடத்துல போயிட்டு இமேஜின்ற இடத்துல காப்பியாக இருக்கு பாருங்க. ஸோ இந்த ஆப்ரேஷன் எப்படி நடந்துச்சு அப்படின்னா, சி அதுதான் இந்த இடத்துல நடந்தது. என்ன பண்ணிடுச்சு, காப்பி ஃபைல் பண்ணிடுச்சு, சோர்ஸ் பாத் டெஸ்டினேஷன் பாத்தில் கொண்டு பேஸ்ட் பண்ணிடுச்சு ஃபஸ்ட்டு. அதான் எங்கே இருக்குது, இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுச்சு. ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டாபேஸில் போயிட்டு என்ன பண்ணிடுச்சு, அந்த பாத்தை போயிட்டு ஸ்டோர் பண்ணிடுச்சு. சி இப்போ உங்களுக்கு டேட்டாபேஸ் காட்டுறப்ப உங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சிடும். சி சாரி, இங்கே வாங்க. ஸோ டேட்டாபேஸ் போயிடுங்க, டிபி எம்ப்ளாயின்ற டேட்டாபேஸில் தான் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். எம்ப்ளாயி டேட்டாபேஸ் நான் ஓப்பன் பண்ணுறேன். Fine, it's taking some time. Okay, fine. See, sample database. ஓகே, இங்கே பாருங்கள், என்னோட இமேஜ் லிங்க்ல என்ன ஆயிடுச்சு, இந்த பாத் ஸ்டோர் ஆகிடுது. இப்போ இந்த இடத்துல தான் என்ன பண்ணேன், இந்த எம்ப்ளாயி நேமே நான் வந்து உங்களோட இமேஜ் ஃபைலாக வச்சுக்க சொன்னேன். இதுதான் ரீசன். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, டேட்டாபேஸில் கூட எப்படி தான் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா இந்த பாத் ஸ்டோர் ஆகிடும். இந்த பாத்து தான் என்னது, இந்த பாத் டேட்டாபேஸில் என்ன பாத் ஸ்டோர் ஆகிருக்கு பாருங்கள், இந்த பாத் தான் அது. இந்த பாத் அப்படியே டேட்டாபேஸில் போய்ட்டு ஸ்டோர் ஆகிடும். /1234.12345.jpg அப்படின்னு ஸ்டோர் ஆகிடும். நம்ம ஆனால் அதுதான் இது, நம்ம அதான் இங்கே ஸ்டோர் பண்ண வச்சோம். இந்த பார்த்து இமேஜுக்குள்ளே இருக்கிற 12345.jpg அப்படின்னு ஸ்டோர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டோம். அதே தான் இங்கேயும் என்ன இருக்குது, உங்களுக்கு ஸ்டோர் ஆகிருக்கு. ஃபைன், இப்போது நான் சர்ச் மாடல் இருக்குல்ல, இங்கே இப்போ சர்ச் மாடல் வாங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சி சர்ச் மாடல் நான் என்ன பண்ணேன், சர்ச்சுன்னு இந்த இடத்துல கொடுத்ததுக்கப்புறம், சி சர்ச்சுன்னு கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். நான் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி பண்ணியிருக்கேன். டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி பண்ணிவிட்டு என்னோட எம்ப்ளாயி சர்ச் லிஸ்ட் ஆட் ஐட்டமாக என்னென்னலாம் எம்ப்ளாயி ஐடி இருக்கோ டேட்டாபேஸில் அது எல்லாத்தையும் இந்த லிஸ்ட் பாக்ஸில் ஆட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறேன். லிஸ்ட் பாக்ஸ் என்னது, இதுதான் அது, இந்த லிஸ்ட் பாக்ஸு எம்ப்ளாயி சர்ச் லிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து ஒரு லிஸ்ட் பாக்ஸ். ஃபைன்,
இப்போ நான் இங்கே சர்ச் மாடல் அப்படின்னு இங்கே கிளிக் பண்ணிட்டேன்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா டேட்டாபேஸை போயிட்டு கனெக்ட் பண்ணி இந்த எம்ப்ளாயி சர்ச் லிஸ்ட்டில் இது ஒரு லிஸ்ட் பார்க்குறதுனா யூசர் ஃபார்ம் 2 அந்த யூசர் ஃபார்ம் 2ல் இருக்கிற இந்த எம்ப்ளாயி சர்ச் லிஸ்ட் அப்படின்றதுல போயிட்டு டேட்டாபேஸில் கரண்ட்டாக எம்ப்ளாய்டு என்னென்ன இருக்கோ அதை அப்படியே ஆட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஃபைன். அப்படி ஆட் பண்ண உடனே தான் அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா அந்த 1 2 3 4 5 அப்படின்றத எங்கே காட்டுனுச்சு உங்களுக்கு இந்த இடத்துல காட்டுனுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் 1 2 3 4 5ன்றது நீங்கள் வந்துடும் இல்லையா. இப்போ நான் சர்ச் கொடுக்குறேன். சர்ச் கொடுத்தோன்னே என்னாகும் அந்த டேட்டாபேஸில் உள்ள எல்லா டீட்டெயில்ஸ் இங்கே வந்துடும் இல்லையா. அதுதான் பாருங்கள் சர்ச் கொடுக்குறாங்க. சர்ச் கொடுத்தோன்னே என்ன ஆகுது டேட்டாபேஸ் கனெக்ட் ஆகுது. மறுபடியும் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ஏரியா தான் மெயினான ஏரியா. அகைன் எப்படி அப்படின்னா இப்போ தான் நீங்கள் டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ண இமேஜை ரிட்ரைவ் பண்ணுறீங்க. இந்த இடத்துல ரிட்ரைவ் பண்ண போகிறீங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன் இதுதான் இந்த இமேஜ் ப்ராப்பர்ட்டி இந்த இருக்கு பாருங்கள். இப்படி ஒரு இமேஜ் வரைஞ்சிட்டு இதுக்கு நான் ஒரு நேம் இங்கே கொடுத்துட்றேன். அந்த நேம் கொடுத்தது தாங்க அது. ஐம் ஜஸ்ட் டெலிட்டிங் இட். இந்த மாதிரி வரைஞ்சி அதுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்கேன் எம்ப்ளாயி இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த சர்ச் நான் கிளிக் பண்ண உடனே என்ன பண்ணோம் அப்படின்னா டேட்டாபேஸில் போயிட்டு இந்த பர்டிகுலர் பாத்தில் போயிட்டு எம்ப்ளாயி ஐடி என்ன இருக்குது 1 2 3 4 5 தான் இருக்குது இல்லையா. எங்கே இருக்குது இந்த இடத்துல 1 2 3 4 5 தான் இருக்குது. அதை நான் சர்ச் கொடுக்குறேன் அந்த எம்ப்ளாயி ஐடியை. ஸோ அந்த எம்ப்ளாயி ஐடி இங்கே .jpeg ஃபைலை போயிட்டு எடுத்து இந்த இடத்துல போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறேன். யூசர் ஃபார்ம் 2 எம்ப்ளாயி இமேஜ் .picture ஈக்குவல் டு லோட் பிக்சர் அப்படின்னு சொல்கிறேன். இந்த லோட் பிக்சர் கொடுத்துட்டிங்கனால என்ன ஆகிடும் இந்த பாத்தில் இருக்கிற இந்த ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல லோட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறேன். இது லோட் பண்ணி முடிச்சுட்டு அவங்களோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை சொல்லிவிடுங்க அப்படின்றேன். ஃபைன், ஓகே. இப்போ தான் என்ன ஆகும் பாருங்கள். இந்த ஆப்ரேஷன் இன்னொரு டைம் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஜஸ்ட் லோடுங்க. ஜஸ்ட் சர்ச்சிங் த மாடல். இதான் நான் சொல்லி காமிச்சேன். இந்த 1 2 3 4 எம்ப்ளாயி ஆல்ரெடி என்னோட டேட்டாபேஸில் இருக்காங்க. அந்த எம்ப்ளாயி ஐடி இங்கே வந்துடுது ஆட்டோமேட்டிக்காக. சர்ச் கொடுத்த உடனேயே அந்த இதுக்கான ஃபோட்டோ இருக்குல்ல அது இந்த இடத்துல வந்துடுது. ஸோ அவங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்துடுது. ஃபைன். இந்த ஆப்ரேஷன்ஸ் தான் நம்ம இப்போ இங்கே 4ல் பார்த்தோம். ஃபைன். இங்கே பார்த்தது சர்ச் மாடல். ஓகே. இங்கே பார்த்தோம் இந்த இடத்துல வந்துச்சு. சர்ச் கொடுத்த உடனே அந்த ஃபைலை எப்படி லோட் பண்ணிச்சு அந்த பிக்சரை. இதுதான் இந்த கான்செப்ட். ஃபைன். உங்களுக்கு இப்போ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்லோடுன்ற கான்செப்ட் இட் இஸ் வெரி வெரி ஈஸி. ஒன்றும் இல்லை, அந்த அப்லோட் நீங்கள் பண்ணும்போது எங்கே சோர்ஸ் பாத்தாக இருந்தாலும் அந்த சோர்ஸ் பாத்தில் இருக்கிற அந்த ஃபோட்டோவை கொண்டாந்து இல்லை அந்த ஃபைலை கொண்டாந்து டெஸ்டினேஷன் பாத்தில் போட்டுரும். அதுக்கான கோடு தான் இந்த இடம். அதுக்கான கோடு தான் உங்களுக்கு இந்த இடத்துல காமிச்சிருக்கேன். நான் டெஸ்டினேஷனில் போடுறது இந்த இடத்துல காமிச்சிருக்கேன். உங்களோட சோர்ஸ் பாத் எங்கே இருந்தாலும் அதை கொண்டாந்து டெஸ்டினேஷனை காப்பி பண்ணிவிடுங்க. இந்த இடம் இதான் இந்த இடம். first.copy of source path destination path. அதுக்கப்புறம் உங்களோட அந்த காப்பி பண்ணதுக்கப்புறம் அந்த காப்பி ஆனிச்சு பாருங்கள். அந்த பாத்தை கொண்டு போயிட்டு டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணிடுறேன். அப்படி ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் எங்கே நான் ரிட்ரைவ் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே சர்ச் மாடலில் போயிட்டு இங்கே சர்ச் கொடுக்குறேன். எப்படி ரிட்ரைவ் பண்ணுறேன் அப்படின்னா லோட் பிக்சர் அப்படின்ற கான்செப்ட். செட் யூசர் ஃபார்ம் 2.employee picture equal to எம்ப்ளாயி இமேஜ் அப்படின்றது என்னது இந்த யூசர் ஃபார்ம் 2ல் இருக்கிற இந்த இமேஜ் இதோட நேம் தான் எம்ப்ளாயி இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இமேஜ் ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல இது ஒரு காம்பனண்ட். இதோட இதுதான் இந்த நேம். ஓகே. இப்போ சர்ச் கொடுத்தோன்னா என்ன ஆகிடும் அது வந்து லோட் பண்ணிவிடும் இந்த இடத்துல. ஃபைன். திஸ் இஸ் வாட் த கான்செப்ட் கைஸ். இப்போது இதில் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கேப்ஷன்ஸ் இதில் நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அதாவது ஹவு டு ஹேண்டில் த லேபிள்ஸ். லேபிள்ஸ் இருக்குது பாருங்கள். லேபிள்ன்றது ஒன்றும் இல்லை, இந்த கான்செப்ட் தான். லேபிள் இருக்கு இல்லையா, உங்களோட ரிசல்ட்ஸை நான் முன்னாடி எடிட் பண்ணும்போது எடிட் ஒரு அப்டேட் பண்ணும்போது நான் இதில் வர வச்சேன் ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டில் வர வச்சேன் இல்லையா. ஸோ இப்படி நீங்கள் பண்ணலாம். அதே போல் லேபிள்ஸ்லையும் நீங்கள் வரலாம். இந்த இடத்துல லேபிள்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஒரு லேபிள்ஸ்க்கு நான் என்ன பண்ணிட்டேன் எம்ப்ளாயி ஐடி அப்படின்னு ஒரு லேபிளுக்கு லேபிள் அண்டர்ஸ்கோர் எம்ப்ளாயி ஐடி, லேபிள் அண்டர்ஸ்கோர் இமெயில் ஐடி, லேபிள் அண்டர்ஸ்கோர் மொபைல் நம்பர், லேபிள் அண்டர்ஸ்கோர் சேலரி, லேபிள் அண்டர்ஸ்கோர் டெஸ்டினேஷன், லேபிள் அண்டர்ஸ்கோர் எம்ப்ளாயி நேம்னு சொல்லிட்டேன். ஸோ இது வந்து இப்போ நம்ம ப்ரௌஸ் பண்ணுற கான்செப்ட் பார்த்தாச்சு, அப்லோட் பண்ணுறது பார்த்தாச்சு, அப்லோட் பண்ணுறது எப்படி திருப்பி எடுத்து பார்க்கணும் அப்படின்றது கான்செப்ட் பார்த்தாச்சு. இப்போ லேபிள் ஹேண்ட்லிங்கை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபைன். நான் ஒரு தடவை நான் உங்களுக்கு மறுபடியும் அந்த கான்செப்ட் பண்ணி காமிச்சிட்டு
லேபிள் ஆப்ரேஷன்ஸ் எப்படி அப்படின்ற சொல்லிடுறேன். ஃபைன். See, loading the employee and just giving another name, sample employee 2, and the employee ID is நான் என்ன சொன்னேன், என்கிட்ட ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஐடி நான் எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னா எங்கள் டெஸ்க்டாப்பில் எம்ப்ளாயி இமேஜ்ன்ற இடத்துல 1 2 3 4 5 அண்ட் 5 4 3 2ன்ற எம்ப்ளாயி நான் அப்லோட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த நேமாக தான் அங்கே இருக்கணும் அப்படின்னா. ஏன் அப்படின்னா டேட்டாபேஸ் சர்டிஃபிகேஷனுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும் அது இல்லையா. ஸோ அதுக்காக நான் அந்த நேம் வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுவேன், எம்ப்ளாயி ஐடி இஸ் 5 4 3 2 1. ஓகே, இமெயில் ஐடி இஸ் லைக் இதே கூட இருக்கும் உங்களுக்கு, sample employee 2 at self-learning.com. okay, mobile number is, let's have it as mobile number, and salary is 3000 and manager, and upload photo. See, browsing it, go to desktop and just giving employee name. See, இந்த 5 photo நான் அப்லோட் பண்ணுறப்போ இப்போ பாருங்கள், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பாத் இங்கே வந்துருச்சு. இந்த பாத்து தான் டேட்டாபேஸில் சப்மிட் இருக்கும்போது டேட்டாபேஸில் போய் விட போகுது. அதுக்கு முன்னாடி இந்த பாத்தில் இருக்கிற ஃபைலை கொண்டு போய் இமேஜ்ன்ற ஃபோல்டர் இங்கே இருக்கு பாருங்கள். சி, எங்கே இருக்குது, டெஸ்க்டாப்பில் லேர்னிங் இந்த இமேஜ்ன்ற ஃபோல்டரில் கொண்டு போய் இந்த இடத்துல போட போகுது. ஸோ அதான் நம்ம இப்போ கூட பார்க்க போகிறோம். சி, சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ வேல்யூ ஹஸ் பீன் ஸ்டோர்ட் இன்டு டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ இங்கே வந்து பாருங்கள், சி இமேஜில் போய் பாருங்கள். ஸோ இமேஜில் வந்து இங்கே போட்டு வச்சு பாருங்கள். ஸோ அதாவது இங்கே இருந்த, அதாவது டெஸ்க்டாப்பில், சி டெஸ்க்டாப்பில் இந்த எம்ப்ளாயி இமேஜ் அப்படின்ற இந்த இடத்துல இந்த ஃபோட்டோ என்ன ஆயிடுச்சு, நிறைய எங்கே வந்துடுச்சு இப்போது செல்ஃப் லேர்னிங் இந்த இமேஜ்குள்ளார இருக்குது, இங்கே வந்து விழுந்துடுச்சு. ஸோ இது விழுந்ததுக்கப்புறம் டேட்டாபேஸில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சி டேட்டாபேஸ் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். டேட்டாபேஸில் போய்ட்டு என்ன ஆயிடுச்சுன்னா எம்ப்ளாயி 54321 அப்படின்றது எம்ப்ளாயி ஆட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ செகண்டாக கொடுத்தோம் பார்த்தீங்களா. ஸோ எம்ப்ளாயி நேம் ஃபஸ்ட்டு கொடுத்தோம், அடுத்து எம்ப்ளாயி 2 அப்படின்றவங்க கொடுத்தோம், இது இங்கே ஆட் ஆகிடுச்சு. இப்போ தான் என்ன பண்ண போகிறோம், சர்ச் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். சர்ச் ஆப்ரேஷன் பண்ணும்போது இந்த 2 எம்ப்ளாயி ரெக்கார்டு வர மாதிரி தான் நான் கோட் பண்ணியிருக்கேன். அதான் உங்கள்கிட்ட நான் காட்டினேன் இல்லையா. சி சர்ச் மாடல் கிளிக் பண்ணிட்டேன்னா நான் அப்லோட் பண்ண 2 எம்ப்ளாயி ஐடி இங்கே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அதான் உங்களுக்கு எப்படி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஃபைன். இப்போது இந்த ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 சர்ச் பண்ணுங்கள், அவரோட ரெக்கார்டு இங்கே வந்துருக்கு. தட் இஸ் இந்த ஃபோட்டோ ஜஸ்ட் அஸ்யூம் திஸ் இஸ் எம்ப்ளாயி ஃபோட்டோ. ஃபைன். அடுத்தது 5431 கிளிக் பண்ணுங்கள், நம்ம செகண்ட் அப்லோட் பண்ண ஃபோட்டோ வந்துச்சு, அது இஸ் ஒயிட் கலர். ஃபஸ்ட்டு 1 2 3 4 5, அடுத்தது 5431. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்பினது. இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ லேபிள் ஹேண்டில் பண்ணியிருக்கும் பாருங்கள் இந்த இடத்துல. நம்மளோட ரிசல்ட்ஸ் எப்படி வந்திருக்கு, டேட்டாபேஸ்லேருந்து எடுத்துகிட்டு போய் லேபிள் வந்து விழுது இல்லையா. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே லேபிள் வந்து விழுதுல்ல, இந்த கான்செப்ட் தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருந்தது. லெட்ஸ் நம்ம அந்த கான்செப்ட் பார்க்கலாம். சி சொல் பேசிக்கில் யூசர் ஃபார்ம் டூவில் தான் லேபிள் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்படி ஒரு லேபிள் நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை இங்கே செலக்ட் பண்ணி லேபிள் நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கொண்டாந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, லெட்ஸ் ஹேபிட்டஸ் திஸ் இஸ் சம்திங் லைக், நான் இப்போ நீங்கள் ரியலாக சொல்லிடுறேன். இந்த இடத்துல லெட்ஸ் ஹேபிட்டஸ் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு லேபிள் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோமே, லேபிள் ஸ்டேட்டஸ் அப்படின்னு வச்சுருக்கேன். இப்போது என்ன பண்ண, ரியல் டைத்தில் இந்த இடத்துல 1 2 3 4 5 செலக்ட் பண்ணி சர்ச் கொடுத்தோன்னா அந்த டேட்டாபேஸ் வந்து ரிட்ரீவ் பண்ணி போட்டுச்சில்ல. ஸோ இதுதான் அந்த கோடு. ஸோ என்ன இருக்குது இந்த இடத்துல அந்த பர்டிகுலர் 1 2 3 4 5 கொடுத்ததை போய்ட்டு டேட்டாபேஸில் அதை ஃபில்ட்ரு போட்டு இந்த ரிசல்ட்ஸ் கொண்டாந்து அந்த இமேஜை கொண்டாந்து போட்டுச்சு, அடுத்த வேல்யூஸ் கொண்டாந்து போட்டுச்சு. இப்போது நான் என்ன புதுசாக ஒரு ஸ்டேட்டஸ் ஆட் பண்ணியிருந்தேன், யூசர் ஃபார்ம் 2.label designation.caption இதுதான் கொடுக்கணும். உங்கள் யூசர் ஃபார்ம் 2ல் இருக்கிற இந்த எம்ப்ளாயி ஐடி, அதாவது லேபிள் அண்டர்ஸ்கோர் எம்ப்ளாயி ஐடி டாட் கேப்ஷன் அப்படின்றத கொடுக்கணும். சி டாட் கேப்ஷன் ஈக்குவல் டு அந்த எம்ப்ளாயோட டேட்டாபேஸில் இருக்கிற அந்த ஃபீல்டு வேல்யூ கொடுக்கணும். இப்போ நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். சி என்ன பண்ணிடுறேன், யூசர் ஃபார்ம் 2 டாட் அப்படி கொடுத்த உடனே என்ன பண்ணிட்டோம், கொடுத்து லேபிள் அப்படின்னு அடிங்க.
அடித்தோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், லேபிள் அண்டர்ஸ்கோர் ஸ்டேட்டஸ்னால் புதுசாக ஒரு கேப்ஷன் ஃபீல்டு க்ரியேட் பண்ணுவோம். டாட் கேப்ஷன் ஈக்குவல் டு இந்த ஃபீல்டு, அதாவது வாட் இஸ் தட், search let's have this completed அப்படின்னு வரணும்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ என்ன ஆகிடணும், நான் சர்ச்னு கொடுத்த உடனே அது வந்து அந்த சர்ச் கம்ப்ளீட்டட் அப்படின்றது அந்த இடத்துல வரணும்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் லோடிங் தட் அண்ட் ஜஸ்ட் சர்ச்சிங் த மாடல். சி இந்த இடத்துல நான் என்ன புதுசாக ஒரு லேபிள் ஒன்று ஆட் பண்ணியிருந்தேன் இந்த இடத்துல. சி ஜஸ்ட் 1 2 3 சர்ச்சிங் இட். என்ன இது சர்ச் பண்ணி முடிச்சோன்னா இட்ஸ் சேயிங் இட்ஸ் கம்ப்ளீட்டட். அகெயின் 5 4 3 2 1 சேயிங் இட்ஸ் கம்ப்ளீட்டட். ஸோ இப்படி தாங்க நீங்கள் வந்து கேப்ஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுறது. ஃபைன். இன்றைக்கி நம்ம செஷனில் வந்து என்னென்ன பார்த்தோம், நம்ம எப்படி வந்து ஒரு இமேஜ் ப்ரௌஸ் பண்ணுறதுன்ற பார்த்தோம். எப்படி வந்து அந்த இமேஜை வந்து அப்லோட் பண்ணுறது டேட்டா பேஸில். அப்லோட் பண்ணும்போது ஃபோட்டோவை போய் உட்காந்துச்சா கண்டிப்பாக இல்லை. அது எப்படி போய் உட்காந்துச்சு, அந்த பாத்து போய் அங்கே ஸ்டோர் ஆகிடுச்சு. நம்ம திருப்பி அந்த பாத்தை வச்சா ரிட்ரைவ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, எப்படி ஒரு கேப்ஷன் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஃபைன். இன்றைக்கி செஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். கைஸ், இஃப் யூ வாண்ட் டு லுக் அட் அகெயின் நான் ஒரே ஒரு டைம் ஆப்ரேஷன் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா வெரி சிம்பிள். நான் உங்களுக்கு மறுபடியும் நான் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஒரு எம்ப்ளாயோட ரெக்கார்டு போட போகிறீங்களோ அவங்களோட நேம் நீங்கள் வந்து லைக் அவங்களோட, நான் என்ன ஆல்ரெடி கண்டிஷன் சொன்ன மாதிரி அவங்களோட எம்ப்ளாய் ஐடி ஷுட் பி லைக் யூனிக். ஸோ நான் இந்த இடத்துல எம்ப்ளாய் ஐடி எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னா லைக் 6789 அப்படின்னு வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். லைக் இப்போ இந்த இதில் யாருனாவது என்னோட எம்ப்ளாயி 6789 அப்படின்ற ஒரு எம்ப்ளாயி இருக்காருன்னு வச்சுக்கோமே. ஃபைன், ஓகே. இப்போது நான் இமேஜ் வச்சுட்டேன். இப்போ நான் இங்கே வர போகிறேன். ஃபைன், போயிட்டு லோட் எம்ப்ளாயி லைக் நான் இன்றைக்கி பண்ண ஆப்ரேஷன் உங்களுக்கு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அகெயின் ஒரே டைம் ரிவைஸ் பண்ணிடலாம். லைக் சாம்பிள் 3 அப்படின்ற ஒரு எம்ப்ளாயி, அப்புறம் எம்ப்ளாயி ஐடி இஸ் 6789. அதான் நம்மளோட இமேஜோட நேம். ஸோ அந்த எம்ப்ளாயோட ஐடியும் அந்த இமேஜ் ஃபைலும் ஒரே இதாக இருக்கணும், ஒரே நேமாக இருக்கணும். லைக் அடுத்தது சாம்பிள் 3 at selfie learning status selfie.com. அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் ஸ்டேட்டஸ் நம்பர், அப்புறம் அவங்களோட salary அடுத்தது டெசிக்னேஷன் வித் ஹேபிட்டஸ் டெஸ்ட் அனலிஸ்ட் அண்ட் அப்லோட ப்ரௌசர் ஃபோட்டோ. டெஸ்க்டாப்பில் போயிட்டு அங்கே உங்களுக்கு இங்கே தான் வச்சுருந்தேன் 6789 அப்படின்ற இமேஜ் வச்சுட்டேன். ஜஸ்ட் நான் இப்போ சப்மிட் பண்ணுறேன். இந்த பார்த்து டேட்டா பேஸில் உட்காந்துருது, சப்மிட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், சர்ச் மோடில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 6789 அப்படின்ற அந்த எம்ப்ளாயி அங்கே வந்திருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் கிளிக் ஆன் சர்ச், அவங்க அங்கே வந்துடுறாங்க. 6789 சாம்பிள் செல்ஃப் லேர்னிங் வாட் எவர் இட் இஸ், அந்த ரெக்கார்டு அங்கே ரிட்ரைவ் ஆகிடுது. கம்ப்ளீட். இதுதான் உங்களுக்கு அந்த கேப்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தேன். கம்ப்ளீட்டட். ஃபைன் கைஸ், கண்டிப்பாக இந்த செஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இது ரிலேட்டட் கொரிஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோஸ் மூலமாக நீங்கள் கமெண்ட்ஸ் போட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் அது மூலமாக உங்களுக்கு நான் எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்ஸ் a lot guys. Please subscribe this channel. Thanks a lot. Have a great learning. Take care.